யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, அன்பர்களே, சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 12 ராசிகளுக்கும் ராசி பலன் எப்படி இருக்கும், ராகு கேது பயிற்சி. ஸோ உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா வீடியோகளும் பதிவுகளும் லைக் பண்ணுங்க. எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணப்படுது நல்லா கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? அவங்க முதல்ல மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சின்னு பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள் தைரியசாலிகள். தைரியம் ஒன்று இருந்தால் போதும், இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன் மேஷராசிக்காரர்களுக்கு. அதனால எந்த கிரகத்தினுடைய பயிற்சி இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு பாதிப்பு குறைவு தான். இன்னும் அவங்க முயற்சிகளெல்லாம் நல்லபடி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்துச்சு, மீன ராசியில் இருந்துச்சு ராகு. இப்போ கும்பராசிக்கு வந்திருக்கு 11ஆம் இடத்துக்கு. ஏகதசா ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 11 10 + 1 10 ஏகதசா ஸ்தானம். ஸோ 16ஆம் இடம் எப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ராகு கிரகம் வந்திருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு யோகம்தான். இந்த 1.5 வருஷம் எல்லா வகையிலையும் யோகம்தான். அதனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரி, கேது எங்கே வந்திருக்கு? கேது சிம்ம ராசிக்கு வந்திருக்கு. சிம்ம ராசி வந்து மேஷ ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு கேது. பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க, புத்திரஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க, குழந்தைக்குடைய ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ராகு 11ஆம் இடத்துல வந்திருக்கிறது உண்மையிலேயே லாபத்தை கொடுக்கக்கூடியது. அது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒரு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேது இருக்கிறது கொடுக்கலாம். எப்படின்றது பார்ப்போம். முதல்ல எஜுகேஷன் நார்மலாக பேசிக் எஜுகேஷன் சொல்லணும். SSLCக்குள்ளே இருக்குது. நார்மல் ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 10ஆம் கிளாஸ் மேலே 10th கிரேடுக்கு மேலே யார் யார் படிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானது ஹையர் எஜுகேஷனை குறிக்கக்கூடியது. அவங்க நினச்ச மாதிரி காலேஜ் கிடைக்கலாம், அவங்க நினச்ச மாதிரி ஸ்கூல்ஸ் கிடைக்கலாம், ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷன்ஸில் பாஸ் பண்ணலாம். எல்லாமே நல்ல அருமையான விஷயங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால எஜுகேஷன் நல்லாயிருக்கும். செகண்ட் கேட்டகரி கெரியரில் 2 வகை. அரசு உத்தியோகம், நார்மலான உத்தியோகம். ப்ரைவேட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸும் நடக்கலாம், ஆனால் கூடுதலாக ப்ரமோஷன்ஸும் இருக்குது. வேறு நியூ பிளேசஸுக்கு போகக்கூடிய யோகங்கள் இருக்குது. சேலரி ஹைக்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஃப்ரம் கான்ஸ்டேபிள் டு கமிஷனர், ஃப்ரம் கார்பரேட்டர் டு மினிஸ்டர் வரைக்கும். சூரியன் வந்து சிம்ம ராசியுடைய அதிபதி. அந்த சிம்ம ராசியில் கேது வந்து உக்காந்தாருன்னா அவர் ஏதாவது ஒரு லிட்டிகேஷனுக்கு, அலிகேஷனு, உங்கள் மேலே ஏதாவது சில நோட்டீஸஸ் இதெல்லாமே இஷ்யூ பண்ணி உங்கள் மேலே ஒரு என்கொயரி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் மேஷராசியில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் டீவியேஷன் எல்லாம் பண்ணுறத குறைச்சிக்கிட்டா நல்லது. குறைச்சிக்கிட்டா இல்லைன்னா எந்த அளவுக்கு முடியுதோ, இதெல்லாம் வித்தின் த லிமிட்ஸில் தான் இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டு ப்ரீவியஸில் கொஞ்சம் லிமிட்டை விட்டு அப்படி இப்படி டீவியேஷன் போயிருந்தாலும் இந்த கேது 1.5 வருஷம் சிம்ம ராசியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் டீவியேஷனை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அலிகேஷன்ஸ் அது இது வரது கூட வாய்ப்புகள், என்கொயரிஸ் எல்லாம் உங்கள் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒன்று தான் நெகட்டிவ். மீதி நார்மல் ப்ராப்ளம்ஸ். ஸோ வியாபாரிகளுக்கு அருமையான லாபம் இருக்குது. அதனால் வியாபாரிகள், அது காய்கறி வியாபாரத்துலேருந்து பிடிச்சி தங்க நகை வியாபாரம் பண்ணுற வரைக்கும், சின்ன வியாபாரத்துலேருந்து பெரிய வியாபாரத்து வரைக்கும் எல்லா தரப்பினர் வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஃபினான்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எந்த செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் வராது. அப்படி வந்தாலும் இப்படி வந்து அப்படி போயிடும், அவ்வளோ பிரச்சனை கொடுக்காது. லாட்ரி யோகம் இருக்குது மேஷராசிக்காரர்கள்னால. ப்ரைவேட் செக்டரோ கவர்மெண்ட் செக்டரோ ஓகே, நீங்கள் வியாபாரிகளோ லாட்ரி வாங்குங்க, பரவாயில்ல. லாட்ரி வாங்குங்கன்னா லாட்ரி கடையில் உக்காருது, ரேஸ் கோர்ஸில் உக்காந்துருது, கிளப்பில் உக்காந்துருது, கேசினோவில் உக்காருதுன்னு நான் சொல்லலை. ஓகே, பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் 2 கோடி ரூபாய் காரை வந்து 5000 ரூபாய் டிக்கெட், ஒரு டிக்கெட்டு ஓகே, அதில் விற்றுட்ருப்பாங்க. ஸோ விழுந்துச்சுன்னா ஒரு 2 கோடி ரூபாய் கார் வாங்குறது 5000 ரூபாய் டிக்கெட். அந்த மாதிரி 10 crore 15 crore பம்பர் ப்ரைஸஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு மாதத்துக்கு ஒரு சின்ன பட்ஜெட் நீங்கள் எடுத்து வச்சாலும் தப்பில்லை.
11ஆம் இடத்துல ராகு. ராகுவும் சனியும் ஒன்றே தான். ராகு நம்ம சனியை பற்றி மட்டும்தான் கேட்டிருக்கோம். சனி போல் கொடுப்பவர் இல்லை அப்படின்னு. சனியும் ராகும் ஒன்றே தான். இவங்க 2 பேரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூரை பிச்சுட்டு தான் கொடுத்துட்டு போவாங்க. வாசல் வழியால் விண்டோ வழியாலெல்லாம் எவ்வளோ கொண்டு வர முடியும்? சின்ன அமௌண்ட்டு தான் கொண்டு வர முடியும். கூரை பிச்சுட்டு கொடுத்துட்டு போனால் அது கதையே வேறு. ஸோ அதனால் ராகு சனி போல் தான் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா. அதனால் லாட்ரி யோகங்கள் இருக்கிறதுனால அது இந்த 1.5 வருஷம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது கல்யாணத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கலாம். குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் அதில் இதில் இருக்கிறவங்க கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மலாக கல்யாணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வங்கள் நார்மலாக தான் இருக்கும். ஒன்றும் அப்நார்மல் ப்ராப்ளம்ஸ் அங்கே இல்லை. ஸோ எஜுகேஷன், கெரியர், மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா கணவன் மனைவி உறவுகள் நார்மல் டென்ஷன்ஸ், அப்நார்மல் டென்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய லேண்டு, ஓகே, ஃப்ளாட்டு, அப்புறமா கோல்டு, இது மாதிரிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அருமையான விஷயங்கள் தான். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டை கூட லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படிங்க. அதனால் நல்ல நல்ல பெரிய பெரிய தொகையான அமௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஃபைனலாக வர்றது ஹெல்த் விஷயத்துக்கு அப்படின்னு நாங்கள் வந்தோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம்கள் வரலாம். குழந்தைங்களால் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா குழந்தை செல்வங்களுடைய இடத்துல தான் கேது இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க 5th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கள அப்பா அம்மாவுக்கு என்ன பெரிய சங்கடத்தை கொடுத்துருவாங்க. சின்னதாக கொடுக்கலாம். அவனை அடிச்சிட்டான், அவன் இவனை அடிச்சிட்டான். அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை கிடையாது. சரிடா இப்படிலாம் செய்யக்கூடாதா, நல்லா இருங்கடா தம்பிங்களா அப்படின்ட்டா போயிடுச்சு. ஆனால் SSLC, PUC இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. வேறு ஊரில், வெளியூரில் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆர்ட்ஸில் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் இவங்களோட அவங்க பேசுனாங்க, அந்த பொண்ணோட இந்த பையன் பேசினா, இந்த பையோட அந்த பையன் பேசினா, கொஞ்சம் க்ளோஸாக நெருங்கிய பழகிட்டு இருக்காங்க. அவங்க மேலே ஏதாவது ஒரு அவதூறு வர்றது, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அது குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லாமல் அப்படியே மறைச்சிருது. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஸ்கூலில் பிரின்ஸிபல்ஸு, காலேஜ் எல்லாம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பசங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க பாருன்ற மாதிரிலாம் பெரிய பெரிய பிரச்சனைகளாக வந்துடலாம். அதனால் SLC, PUC படிக்கிற பசங்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், நோ டவுட். அதனால் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்க எது இருந்தாலும் ஓப்பன் அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, இல்லை நடந்தது இவ்வளோதான், நம்ம சும்மா பேசிட்டு தான் இருக்கிறோம், நமக்கு எதுவுமே வேறு எந்த ரிலேஷன்ஷிப்போ அது இது இந்த மாதிரிலாம் லவ், காதல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை கெட்ட பழக்கம் கிடையாது, நான் ஏதோ வாங்கினேன், இல்லை இவன் ஏதோ கொண்டு வந்தேன், அதெல்லாம் இல்லை. ஏன்னா காலேஜில் இதெல்லாம் இப்போ நடக்குது நிறையா. அந்த மாதிரி அது அப்படியே உள்ளுக்குள்ளவே வச்சுட்டு இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு சொல்லாமல் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடலாம். அதனால் பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட, மேஷராசியில் பிறந்திருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஒரு நிஜம்னா நம்ம குழந்தைங்க நமக்கு ஃப்ரெண்ட் இல்லாமல் யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க. அதனால் அப்பா அம்மாவுக்கு தான் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, குழந்தைங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள் எல்லாருக்குமே அப்பா அம்மா தான் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு, அப்புறமா நெக்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் கையாளுறது நல்லது. அது ஒன்று தான் நெகட்டிவ் பாயிண்ட்டு. நர்வ்ஸ் ரிலேட்டட் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தது மேஷராசிக்காரர்களுக்குன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த சிம்டம்ஸுக்குரிய ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நார்மலாக 2 வீலர் 4 வீலரில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, ஒரு பிளட் ஷெட்டு, ஒரு சர்ஜரி இதெல்லாம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக ஏதாவது சிம்டம்ஸ் இது சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாளாக அப்படின்னா அது பண்ணி முடிச்சிருங்க. பெருசு எதுவும் ஆகாது இல்லையா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நார்மலி நான் அப்பப்போ சொல்கிற மாதிரி 2 வீலர் 4 வீலரெல்லாம் இப்போ 2 வீலருக்கெல்லாம் மஸ்ட் அண்ட் ஷுட் ஹெல்மெட் இருக்குது. ஓட்டுறவங்களும் பின்னாடி உட்காந்தவங்களும் போட்டுட்டு போனான்னு அந்த விஷயம் மேஷராசிக்காரர் கட்டாயம் பண்ணோம். ஹெட் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை வைக்கிறது நல்லது. எல்லாரும் பெட்ரோல் டேங்க்குக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டுறாங்க, தப்பு. தலைக்கு ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க, நல்லது. ஸோ ஓவரால் இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றே தான், கும்பகோணம் டெம்பிள் சிட்டி. ஸோ நவக்கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, வருஷத்துக்கு 3 தடவை, 1.5 வருஷத்துக்கு 1.5 வருஷம் ராவுக்கு எது இருக்கும் இல்லையா? அதனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்னா கூட 3 தடவையாவது நவக்கிரகங்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமாக ராகுகேது பயிற்சின்றதுனால நாகநாத சுவாமி கோயில் திருநாகேஸ்வரம் அங்கே அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நல்லது. அதே போல் நாகநாத சுவாமி தேவஸ்தானம் கீழ்பெரும்பள்ளம் கேதுஸ்தலம், அது ராகுஸ்தலம் கேதுஸ்தலம், இதுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போதுமான அளவில் ஒரு 1/2 hour 1 hour அங்கே உட்காந்து ஒரு தியானம் செஞ்சு வர்றது இந்த ராகு கேது பிரச்சனை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே குறைஞ்சிரும். ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் அதிகரிச்சுட்டே போகும். அதே மாதிரி நடக்கட்டும்னு சித்தி விநாயகர் சரபேஸ்வர சுவாமி வேண்டிக்கிட்டு புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.